செடியில் இருக்க பூ உதிராமல் இருக்கிற அளவுக்கு அடிக்கலாம். சிமெண்ட் தரையை ஓட்ட போடுறதுனால அடிக்கலாம். கன்னுலேருந்து தண்ணி போய் விழுகிற தூரம் 20 அடி தூரம் வரைக்கும் போகும். நீங்கள் கோழி பண்ணை வச்சுருக்கிறீங்க, மாட்டு பண்ணை வச்சுருக்கிறீங்க, இந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம். இந்த கார் வாஷர் வந்து நான் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. இந்த கார் வாஷர் பல வருஷமாக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னா பல பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11 முதலாளிகளை நான் உருவாக்கியிருக்கேன். இந்த சேனல் மூலமாக கால் பண்ணுற ஒருத்தருக்கு கண்டிப்பாக நான் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஊர் நாட்டான் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் குணசேகரன். நான் ஈரோட்டில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் ஒரு 19 வருஷமாக பண்ணுறோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் 26 வருஷமாக இருக்குது. இப்போ புதுசாக சில கார் வாஷர் சில மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நம்ம வந்து பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பெருந்துறை ரோட்டில் வந்து பழையபாளையம் பஸ் ஸ்டாப்பில் வந்து எங்களுடைய ஷோரூம் இருக்கிறது. ஸ்வாட் என்டர்பிரைசஸ். எங்களுடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்னென்னா நாங்கள் வந்து வாட்டர் ஹீட்டர் கார் வாஷர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இப்போ புதுசாக ஒரு 3 மாடலை நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் அது என்ன மாடலுங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கார் வாஷரில் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது. மாடல் மீன்ஸ் என்னென்னா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 வீலர் வாஷ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கார் கழுவுறவங்க ப்ளஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சுருக்கிறவங்க, நாங்கள் வந்து டோர் டு டோர் போய் பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இதுக்குன்னா ஒவ்வொன்று இருக்குது. நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வீட்டில் வந்து 2 வீலர் மட்டும் வச்சுருக்கிறீங்க, கம்மி விலையில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 4900 ரூபாய்க்கு வந்து இது வந்து கொடுக்குறோம். இது வந்து ஆர்மச்சூர் டைப்புன்னு சொல்லுவாங்க. போஷோட மாடல்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி மோட்ரு உள்ளே இருக்கக்கூடிய இமிடியட்டாக பவர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்க வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன், இங்கே ஒரு ஆப்ஷன், 2 ஆப்ஷன் இருக்குது. இன்லிட்டு, இது வந்து இன்லிட்டு, இது வந்து அவுட்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து இன்லிட் ஹோஸ் பைப் கொடுத்துட்றோம், அதுக்கு உண்டான குயிக் கனெக்டர்ஸ் கொடுத்துட்றோம். அவுட்லிட் ஹோஸ் பைப் கிட்டத்தட்ட ஒரு 18 அடி வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றோம். கன்று வந்துடும். இது எல்லாமே வச்சு நீங்கள் பேசிக்காக கம்மி விலையில் வேணும்னா பண்ணலாம். இந்த கன்னில் 4 அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். அதாவது எந்த மோட்ரு, எல்லா மோட்ரு எவ்வளோ ஹெவி போனாலும் எல்லாத்துலையும் 4 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. செடியில் இருக்க பூ உதிராமல் இருக்கிற அளவுக்கு அடிக்கலாம். சிமெண்ட் தரையை ஓட்ட போடுறதுனால அடிக்கலாம். இப்போ இது பாருங்கள், இப்போ இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள். அடித்தா சிமெண்ட் தரையை ஓட்டையாகிற அளவுக்கு கூட நல்லா வந்து உங்களுக்கு வந்து அடிக்கும் பாருங்கள். இந்த இடத்துல அடிக்கிறேன் கம்ப்ளீட்டாக பாருங்கள், எல்லாமே அரிச்சு அந்த இடத்துல வந்து நல்லா ஒட்டையாயிடும். இப்போ நம்ம பேசிக் மாடல் ஒன்று பார்த்தா அதோட கொஞ்சம் ஹையர் மாடல் போகிறோம் அப்படின்னம்னா இது வந்து 2 HP. நீங்கள் முன்னாடி பார்த்தது 1.5 HP 80 பார். இது வந்து 2 HP 130 பார் ப்ரெஷர் வரக்கூடியது. ஸோ இது வந்து உங்களுடைய காரு, 2 வீலரு, போர்ட்டிக்கோ, பாத்ரூமு, டேங்க்கு, சோலார் பேனல் போர்டு, ஏசி அவுட்டோர் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணலாம். இதில் ப்ரெஷர் கேஜ் இருக்குது. எவ்வளோ பார் போகுதுங்கிறத நீங்கள் ப்ரெஷர் கேஜ் மூலமாக பண்ணிக்கலாம். மோட்டர் எல்லாம் ஃபுல் கவர்டில் இருக்கிறதுனால தண்ணி தெரிச்சா தப்பில்லை. டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஃபுட்வால் போடுற இன்லிட் கனெக்டர், ஃபுட்வால் ஃபில்டர் வந்துடும். இதில் குயிக் கனெக்டர்ஸ் வந்துடுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லிட் ஹோஸ் பைப் வந்துடும். இந்த மாதிரி ஃபோம் வாஷ், சோப் ஆயில் போடுறீங்க அப்படின்னா இதில் இந்த அளவுக்கு நீங்கள் சோப் ஆயில் லிக்விட் ஊற்றிப்பட்டு இந்த கன்னில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு முன்னாடி லாக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வெளியில் ஒரு ஷாம்பு வாஷ் பண்ணுற மாதிரி அப்படியே ஃபுல்லாக வந்து ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக நீங்கள் உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற சோப் ஆயில், ஷாம்பு எது பண்ணாலும் நீங்கள் வந்து போட்டு வாஷ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு லிக்விட் மாதிரி போட்டு கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம். இப்படி வச்சுக்கணும், 2 நல்லா குறுகின மாதிரி வச்சுங்க. குறுகின மாதிரி வச்சுட்டு இதை உள்ளே வச்சு அமுத்துனீங்கனாவே லாக் ஆகிடும். அவ்வளோதான். இது இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்லிட்டை ஜஸ்ட் நம்ம எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து டஃப்லான் டேப்போ இல்லை வந்து ரிஞ்சோ ஸ்பேனர் இது வேணாம், சும்மா ஜஸ்ட் உங்கள் கையில் போட்டால் போதும். இவ்வளோ தான் பாருங்கள். இந்த ஃபிட்டிங்னா இவ்வளோ தான் இது ஃபிட்டிங் வர போகிறது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்லிட்டை ஃபிட் பண்ணுறதுனாலும் அவ்வளோதான், வெரி சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், இதை உள்ளே தள்ளி எல்லா மோட்டருக்கும் இதே பேசிக் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் இப்போ வெளியூரில் உள்ளவங்க வாங்கிக்கிறீங்கன்னா ஃபிட்டிங்லாம் பயப்பட வேண்டாம். இவ்வளோ தான் விஷயம், இவ்வளோ தான் முடிச்சு. இன்னொரு எட்ஜை நீங்கள் வந்து கன்னுக்கு போட்டுற போகிறீங்க, அவ்வளோதான். மேக்ஸிமம் ஒரு 30 to 40 செகண்டில் இது எல்லாமே நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதில் முக்கியமான விஷயம், எல்லா மோட்டருக்குமே கன்னை அமுத்துனா தான் மோட்ரு ஆன் ஆகும், கன்னை விட்டால் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். கன்னோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இதில், அதாவது இப்படி ஓப்பனில் இருந்தால் பாயிண்டில் அடிக்கும். இது அப்படியே குறுகு தான் வந்து வைடாக வந்துட்டு இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பாயிண்ட்டாக வர்றது இது வந்து டயரு, மட்காடு, அண்டர் சேஸ்க்கு அடிக்கிறதுனா நம்ம வந்து இந்த மாதிரி அடிக்கணும். நீங்கள் பாடிக்கு அடிக்கல கொஞ்சம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள் மாறுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பாடிக்கு அடிக்கிறப்ப இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மாடிங்க. கண்ணாடிக்கு அடிக்கிறப்ப நீங்கள் இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கணும்னா இவ்வளோ வச்சுக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம 2 மாடல், பேசிக் மாடல் ஒன்று பார்த்தோம், அதோட நார்மலான மாடல் பார்த்தோம். இது அதோட கொஞ்சம் ஹெவி ரேஞ்ச். அதோட ஹெவி ரேஞ்ச் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 2-3 கார் வச்சுருக்கிறீங்க, இல்லை நீங்கள் டெம்போ ட்ராவலர் வச்சுருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறப்ப கமர்ஷியல், செமி கமர்ஷியல் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7,900 ரூபாய் வரக்கூடியது. இது காப்பர்லாம் இதெல்லாம் வந்து 100% உங்களுக்கு வந்து காப்பர் வரக்கூடியது வந்து ஃபுல் கவரோட தான் இருக்கிறது. இதில் இருக்க எல்லாமே நீங்கள் சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கக்கூடியது. இதோட ப்ரெஷர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 170 பார் வரக்கூடியது. பாருங்கள், அங்கேருந்து அந்த மரம் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள், அந்த மரத்துக்கு அது வரைக்கும் வந்து போகுது பாருங்கள். ஓகேங்களா? இந்த அளவுக்கு வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பில்டிங்க்கு தண்ணி மருந்து அடிக்கிறது, செடிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து மருந்து அடி, வாழை மரத்துக்கு மருந்து, மாமரத்துக்கு மருந்து அடிக்கிறது, இந்த மாதிரி தென்னை மரத்துக்குலாம் ஏதாவது ஒரு 20 அடி தூரத்துக்கு நீங்கள் எதெல்லாம் அடித்து பில்டிங் க்யூரிங்க்கு, இல்லை வீட்லேயே வந்து கார்டனிங் மேலே பண்ணியிருப்பீங்க மொட்டை மாடியில், அந்த மாதிரி இதுக்கு பண்ணுறது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஒரு கொரோனா டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்தில் சானிடைசரில் ஸ்ப்ரே பண்ண சொல்கிறாங்க. வெஹிக்கிளுக்கெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி அந்த வந்து சானிடைசரிங் பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் கலந்து அதை அடிக்கிறதுனா கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். நீங்கள் ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 7,900 உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். அது 170 பார் 160 பார் சொல்லியிருந்தோம். இது உங்களுக்கு 190 பார் வரக்கூடியது. ப்ரெஷர் ஒரு 20 பார் சேர்த்து வரக்கூடியது தான் இது வந்து. ஒவ்வொரு மோட்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு 4 Allen key கொடுத்துருக்கோம். இந்த இடத்த பாருங்கள், ஆயில் டேங்க் நல்லாவே தெரியுது. இதில் எந்த மோட்டருக்குமே ஒரு 40 மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணலான்னா 20-40 ஆயில், 2 வீலருக்கு ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த 20-40 ஆயில் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு அப்படி நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் பியூர்லி வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஹெவியான ஒரு மோட்டார் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. இதுவும் வந்து 2.5 HP 190 பார் 200 பார் உங்களுக்கு வந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கலட்டி போடாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பிராஸ் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து பிராஸ் மூலமாக போட்டுக்கலாம். ஓவர்லோடான ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிற அளவுக்கு கட் ஆஃபும் கொடுத்துருக்குறோம். நம்ம மற்ற மோட்டரில் காரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 7 நிமிஷத்தில் கழுவுறீங்கன்னா இதில் 5 நிமிஷத்துலேயே கழுவும். அந்த ப்ரெஷர் வந்து நல்லா வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். இதுக்கு வர்ற கன் வந்து இந்த அளவுக்கு ஹெவியான கன் இதே கலரில் தான். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 9,900 ரூபாய் வரக்கூடியது. அடுத்தது வந்து நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் மேக்கில் தான், ஹீரோ ஜெட்டோட மாடலில் தான் வரக்கூடியது. அது ஹீரோ ஜெட் தானாங்கிறத ஒரு தடவை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா பூஸ்டர் பம்ப் வந்திருக்கிறதுனால, இந்த 2 மோட்டரும் இருக்கிறனால மற்ற மோட்டர்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்கிற ஒர்க்கோட இதோட லைஃப் டைம் வந்து ஜாஸ்தி வரும். பியூர்லி வந்து செமி கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் மாடு பண்ண வச்சுருக்கிறீங்க, இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து பெரிய இடமா அதிகமாக ஸ்கொயர் பண்ணணும்னு யூஸ் பண்ணுறப்ப இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ரஃப் யூஸ் பண்ணால் லைஃப் நல்லா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 HP உங்களுக்கு வந்து 150 பார் ஒர்க்கிங் ப்ரெஷர், மேக்ஸிமம் 170 வரைக்கும் போகக்கூடிய 1800 வாட்ஸ் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,900 ரூபாய் வருதுங்க. இது நீங்கள் ஹேண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரியான மாடல் பார்த்தோம். ட்ராலி டைப்பும் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ராலி டைப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பார் ப்ரெஷர் வரக்கூடியது. இதுக்கு வந்து ட்ராலி டைப்பில் எப்போவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் பவர் கார்டு வந்து ஒரு 6 மீட்டர், கிட்டத்தட்ட 18-20 அடி வரைக்கும் நீங்கள் வந்து இழுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு வந்து வந்துடும். இதில் வந்து நாங்கள் வந்து ஃபோம் பாட்டில் வந்து இதுலேயே மோட்டரோட அட்டாச்சாக வந்துடும். இதில் வர கன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லாங் கன்று வந்து வந்துடும். இந்த கன்று அந்த மாடலுக்கு யூஸ் பண்ண முடியாது, அந்த மாடல் கன்று இந்த மாடலுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10,900, 10,900 வருதுங்க இதோட ரேட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 3 HP. 3 HPயில் வந்து 180 பார். இது வந்து பியூர்லி கமர்ஷியலுக்கே. நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கிறீங்க, இல்லை வீடுகளில் போய் நானே வாஷ் பண்ணி கொடுக்குறேன், இல்லை நான் கடை வச்சுருக்கேன், நான் வந்து வாடகைக்கு விடலான் இருக்கேன், ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்க, இல்லை நீங்கள் ஒரு 10 லாரி வச்சுருக்கிறோம், அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மோட்டார்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்துடும். இதுக்கு கன்று வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹெவியான ஹோஸ் பைப் வந்துடும். உங்களுக்கு இது எக்ஸசரிஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டயரு மட்காடுக்கு அடிக்கிறது மாதிரி இந்த மாதிரி, இது கொஞ்சம் பாடிக்கு அடிக்கிற மாதிரி, இது வந்து கிளாஸுக்கு அடிக்கிறது, இதில் வந்து செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கிறதுனா ரொம்ப பூ மாதிரி வர மாதிரி வரும். இது எப்படி போடலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது இப்படி இருக்கு இல்லைங்களா, இதை இப்படி பிடிச்சி இதில் இழுத்து சும்மா லாக் பண்ணால் லாக் ஆகிடும். இப்போ வந்து காரை வந்து வெளியில் நம்ம அவுட்ரு க்ளீன் பண்ணுறோம், இன்டீரியர் க்ளீன் பண்ணுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்யூம் கிளீனர். இந்த வேக்யூம் கிளீனர் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கக்கூடியது, எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கிட்டத்தட்ட இதில் ஒரு 18 அக்சசரிஸ்க்கு மேலே வருதுங்க. இது உங்கள் வீட்டில் இருக்க சோஃபா க்ளீன் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட் பேக் வந்து இந்த மாதிரி டஸ்ட் பேக் இதெல்லாம் எடுத்துகிட்டு டஸ்ட் பேக் க்ளீன் பண்ணுறது எல்லாமே வந்துடும். இதோட ப்ரெஷர் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து
ப்ரெஷர் பேக் சைடில் ப்ளோயரு, இது சக்கிங்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வேக்கம் கிளீனர்லேயே இது வந்து ப்ளோயர்னு சொல்லுவோம். இந்த ப்ளோயர் அப்படிங்கிறது வந்து ஹேண்டியாக சின்ன மோட்டராக இருக்கக்கூடிய இந்த ப்ளோயர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ப்ளோயர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு இது எதுக்குன்னா வண்டியெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். இவ்வளோ தான், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் கரண்ட்டில் போட்டுட்டு மேலே இந்த மாதிரி இதை போட்டுட்டு நம்ம அடித்தோம் அப்படின்னம்னா வண்டியில் உள்ள காற்று தண்ணி எல்லாமே வந்து போய்டும். இன்டீரியர் க்ளீன் பண்ணுறது வேக்கம் கிளர் வேணால் வேக்கம் கிளர், ப்ளோயர் வேணால் ப்ளோயர் வாங்கிக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 900 ரூபாயிலிருந்து 4500 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கம் கிளீனர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர் கம் வேக்கம் கிளீனரோட வரும். எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நம்ம முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம் வந்து இந்த வாட்டர் ஹீட்டர் தான். இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளம்பர் எலக்ட்ரிஷியனோட ஹெல்ப் இல்லாமல் நீங்களே மாட்டிக்கலாம், நீங்களே கலட்டிக்கலாம். 7 வருஷம் கேரண்டியோடு வந்துருங்க உங்களுக்கு வந்து. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 11 முதலாளிங்களை நான் உருவாக்கியிருப்பேன். நான் வேலைக்கு போக வேண்டியது வந்து 21 வயசுலேயே நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு மார்க்கெட்டிங்கில் அந்தளவுக்கு டேலண்ட் இருந்தது அப்படின்றதுனால சரி ஒவ்வொரு இடமா அவங்களுக்கு தேவைக்கு தகுந்ததுக்கப்புறம் நம்மளை வந்து விட்டுறாங்களே அப்படிங்கிறதுக்கு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் வந்து பிகாம் படிச்சிருக்கிறேன். எனக்கு மார்க்கெட்டிங் தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. அப்படிங்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஹீட்ரு அப்படிங்கிற ஒரு இதை வந்து இது ஏதோ ஒரு இடத்துலேருந்து எடுத்து வந்து ஏன் மாடிஃபைட் பண்ணி நாம் பண்ணக்கூடாது. சும்மா கிடைக்கிற பொருளுக்கு ஒரு 7 வருஷம் கேரண்டி கொடுத்தா அதில் எந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியும். மக்கள் முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருந்தால் அதுக்கப்புறம் ஆதரவு நிறைய வர ஆரம்பிச்சு. இது பாருங்கள், இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கரண்ட்டில் ஃப்ளக்கில் மாட்டிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஹெவியான ஃப்ளக் தான் கொடுத்துருக்கோம். இதை உங்களுடைய பைப்பில் சொருவிக்கிங்க. பைப்பில் சொருகலாம். பச்சை தண்ணி உள்ளே போயிட்டு வெளியே வரையில் 30 செகண்டில் உங்களுக்கு வந்து சூடு ஆகிடும். உங்களுக்கு ஒரு 500 பேர் வேணாலும் குளிச்சுக்கலாம், ஒரு மக்கு தண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் குளிச்சிட்டு இருக்கையிலே ஒரு 10-20 பேர் குளிக்கிற ஒரு கெஸ்ட் மறந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டாலும் உங்கள் டேங்க்கில் தண்ணி தீர்ந்துட்டாலும் இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். க்ரீன் லைட் எரிஞ்சால் சுடு தண்ணி வரும், ரெட் லைட் எரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வரும். மேலே உள்ள பட்டன் வந்து ரீஸ்டார்ட் பட்டன். ஓவர் ஹீட்டானா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்குறோம். இதோட ஒரு 200 ருபீஸ் சேர்த்து வரக்கூடியதான். வாரண்ட்டி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி 7 வருஷம் தான் வரக்கூடியது. இது வந்து இந்த மாதிரி வரும். அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு இந்த மாதிரி இருக்கும், இதுக்கு வந்து ஸ்டாண்டு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் ஒரு சுவிட்ச் வரும். மற்றபடி மிஷின் ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் எதுக்கு இந்த மாதிரி சுவிட்ச் அப்படின்னா நீங்கள் பாத்ரூமில் வெளியில் இருக்க சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடும், இல்லை கன்வீனியில் இங்கே ஆன் ஆஃபாக கூட நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். மிஷினில் மேஜர் மிஸ்டேக்கானோ ஆட்டோமேட்டிக் வந்து பவர் சேவ் பண்ணிக்கும். இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பேஸாக இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் மைசூரில் குவம்பு நகரில் ஒரு பிரான்ச் இருக்குது உங்களுக்கு. அங்கேருந்து நம்ம கர்நாடகா ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம், சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த கார் வாஷரோ வாட்டர் ஹீட்டரோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரோலிங்கில் ஒரு 4-5 நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது. ஒருவேளை நீங்கள் கூப்பிடையில் பிஸியாக இருந்துச்சுன்னா அதில் இருக்க எல்லா நம்பருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது. ஹலோ உங்கள் பேர் ஊரை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா கூட மறுபடியும் நம்ம வந்து உங்களை, ஏன்னா ஒரு 4-5 பேர் ஒரே நேரத்தில் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு பிஸி வரும், உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாட்டர் ஹீட்டர் ஒரு மெசேஜ் போட்டால் இமீடியட்டில் ஒரு 2 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். பார்சல் லோக்கலில் உள்ளவங்க வந்து ஷோரூமை விசிட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வெளியூராக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பெனிக்கு அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா என்ன ரோடு டிரான்ஸ்போர்ட் மூலமாக நாங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம். அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுற சார்ஜஸ் வந்து உங்களே சார்ந்தது. ஏன்னா ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் மேனுஃபேக்சர் ஹோல்சேலாக அந்த வாரண்ட்டி கேரண்டி எல்லாமே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கனால அதுக்குண்டான செலவு அவங்கள்ட்ட அங்கே கொடுத்துட்டு ஒரு 100 ரூபா 120 ரூபா வரும், 150 ரூபா மேபி தூரத்துக்கு வந்த மாதிரி நீங்கள் அங்கே கொடுத்துட்டு அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு இல்லை எனக்கு நான் பே பண்ணிடுறேன் இங்கேருந்து அனுப்பிடுங்கனாலும் நாங்கள் வந்து அனுப்பிவிடுறோம். நம்ம வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களுடைய வீடியோ வாட்ச் பண்ண ஊர் நாட்ட நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த சேனல் மூலமாக கால் பண்ணுற ஒருத்தருக்கு கண்டிப்பாக நான் ஸ்பெஷலான ஒரு டிஸ்கவுண்ட்டை பண்ணி கொடுக்குறோம். நாம் வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த சேனல்லேருந்து கூப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. நன்றி.